ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். அதில் துளிப் ஸ்டிச்சு சொல்லித்தர போகிறேன். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். நார்மல் நீடில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து நீங்கள் கோத்துக்குங்க. நான் 3 ஸ்டாண்ட் எடுத்து ஊசியில் கோக்கும் போது 6 ஸ்டாண்ட் வரும். ஆனால் நான் இப்போது நாட் போட்டு 6 ஸ்டாண்டில் போடல, 3 ஸ்டாண்டில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் 6 ஸ்டாண்டும் சேர்த்தும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் லைன் போட்டுக்குங்க. நான் இப்போது ஸ்டிச்சும் சொல்லி கொடுக்க போகிறேன். அதை ஃப்ளவரில் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் கொஸ்டின் கேட்பேன், யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் கீழே த்ரெட்டை கீழேருந்து பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ எந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங் நம்ம த்ரெட்டை எடுத்தோமோ அதே இடத்துல த்ரெட்டை பாருங்கள் பஞ்ச் பண்ணி எடுங்க. இப்போது இந்த நீடிலுக்கு அடியில் இந்த த்ரெட்டை விட்டுட்டு நீங்கள் நீடில் மட்டுமே எடுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இப்போது இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இருக்கிறப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு இது பக்கத்துலேயே கொஞ்சம் நடுவுலேருந்து மிடில்லேருந்து ஒரு ஸ்டிச்சு கீழேருந்து மேலே எடுங்க. எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் இந்த த்ரெட்டை விட்டு எடுக்கணும். விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு சைடாக ஒரு டிசைன் வரும் பாருங்கள், துளிப் ஃப்ளவர் போலே இருக்கும். இப்போ இது பக்கத்தில் எந்த அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் விட்டோமோ அதே அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதுக்கு நேராக இருக்கிறப்பெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அந்த த்ரெட்டை கீழே நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள், தெரியுதா? இப்போ மறுபடியும் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நம்ம எந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறோமோ அங்கே த்ரெட்டை எடுங்க. எடுத்துட்டு இப்போ நான் இங்கே பஞ்ச் பண்ணேன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் த்ரெட்டை மறுபடியும் பஞ்ச் பண்ணி கீழ் நோக்கி நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். இப்போ இதுக்கு அடியில் த்ரெட்டை விடணும். விட்டுட்டு இப்போது கீழே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே மிடில்லேருந்து எடுங்க, கொஞ்சம் தள்ளி எடுங்க. திரும்ப கீழ் நோக்கி நீடில் மேலே நீங்கள் எடுக்கும் போது நடுவில் நம்ம நேராக போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டுக்குள்ளே தான் நீங்கள் விடணும். விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு இதை போல் லைன் வரும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் எந்த அளவுக்கு போட்டோமோ அதே அளவுக்கு நீங்கள் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணலாம். இது எங்கே போடலான்னா நீங்கள் சாரீ பார்டர், ப்ளவுஸ் பார்டர் பகுதியிலலாம் நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதை லீஃபில் எப்படி போடலான்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நான் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃப்ளவர் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இப்போது நான் இல்லை அதே மெத்தட் தான் இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரோச்சஸ் மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ஃப்ளவர் சீக்வன்ஸ், லீஃப் சீக்வன்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எனக்கு கீழே என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் நான் தரேன். அதில் நீங்கள் டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது இந்த சைட்லேருந்து பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து பஞ்ச் பண்ணுறோன்னா இப்போ இந்த இடத்துல
அதே அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு இதே த்ரெட்டுக்கு அடியில் தான் விடணும், நீடிலுக்கு அடியில் விட்டு நீங்கள் எடுக்கணும். ஷேப் வந்து அதே போல் இருக்கிறா போல் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக வந்து த்ரெட்டை வந்து விட்டு எடுங்க. இப்போ இந்த சைடு வாங்க பாருங்கள். இப்போ நான் எந்த இடத்துல நான் பஞ்ச் பண்ணனோ அதே இடத்துல தான் வந்து த்ரெட்டை வந்து நான் விட்டு எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் அடியில் தான் நீங்கள் த்ரெட்டை வந்து விட்டு எடுக்கணும். நீடிலுக்கு அடியில் தான் த்ரெட்டை வந்து கொடுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வரும். இந்த வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதை அடியில் விட்டு நீங்கள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ இதோடைய கீழ்ப்பகுதிக்கு வந்து நான் ஸ்டென் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். இது கொடுக்கும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை ஸ்டென் ஸ்டிச்சும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஐடியா தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றும் நீங்கள் வந்து அது பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு இது வந்து 3 பெட்டல் வச்சு சொல்லித்தரேன். நீங்கள் 5 பெட்டல் வேணுனாலும் நீங்கள் வந்து போடலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸ்டெம் ஸ்டிச் பாருங்கள். ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி போடலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இந்த ஒர்க்கு மட்டும் இல்லாமல் ஆரி, பேசிக் அண்ட் அட்வான்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிளாஸும் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இதில் லீஃபெல்லாம் போடும்போது அழகாக இருக்கும். நான் லீஃப் டிசைன்லாம் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். இதில் நிறைய ஸ்டிச் இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.